ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNTET அண்ட் TN ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அல்லது நம்மளுக்கு படிப்பாக இருந்தாலும் தேர்வாக இருந்தாலும் நாம் சரியான முறையில் சரியான வழிகளில் நாம் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது வெற்றி தான் நாம் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நாம் அதாவது ஒரு 5 வழிகளை நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 5 வழிகளை நம்ம பார்த்தா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு 5 வழிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லைக்கோட்டை தாண்டி சென்று வேலையில் ஒரு வெற்றியாளரை போல உணர்வதற்கு ஒரு ஊழியருக்கு பொதுவாக 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்னென்னா, முதல் விஷயம், அதாவது தெளிவான இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் நம்மளுக்கு தேவை. தெளிவான இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்களா? அதாவது நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவற்றை பற்றி நம்ம முன்கூட்டியே நாம் அறிந்து கலந்து பேசப்பட்டிருக்க வேண்டும். முன்கூட்டியே நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி முன்கூட்டியே நாம் அறிய பேசும்போது நாம் அதனை தொடங்கலாமா வேண்டாமா என நம்மளுக்கு அதனை பற்றிய ஒரு அறிவு தென்படும், தெளிவு ஏற்படும்னு சொல்லுவேன். இரண்டாவதாக, தெளிவான கால அட்டவணைகள் வேண்டும். அதாவது கால கெடுக்கல் வேண்டும். நம்மளுக்கு நாம் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அந்த ஊழியருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏனெனில் கால அட்டவணைகள், காலக்கெடுக்கள் அவனிடம் இருக்கிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் தெளிவான கால கெடுக்கல் வேண்டும். மூன்றாவதாக, வெற்றி அனுபவங்கள். அதாவது வெற்றி அனுபவங்கள். அந்த ஊழியர் வேலை செய்பவரோ படிப்பவரோ அந்த ஊழியர் தன்னுடைய வேலையை அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணைக்குள் முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடித்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அனுபவங்களை தான் பெறுவார்கள். ஸோ அடுத்ததாக 5வதாக, அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகள். அதாவது ஒரு வேலையை ஒருவர் வெற்றிகரமாக நிறைவேற்றும் போது அவருடைய மேலதிகாரி அவரை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு வேலையை ஒருவர் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் போது அவருடைய மேலதிகாரி அவரை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் நீங்கள் தற்போதைக்கு தேர்ச்சிக்காக படிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த தேர்ச்சியில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் அந்த வெற்றிக்கான அடையாளமாக அந்த வெற்றிக்கான மதிப்பீடாக உங்களுக்கு பணியை கொடுத்தே ஆக வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது உங்களால் பார்க்க முடியாத ஒரு இலக்கை உங்களால் குறிவைத்து தாக்க முடியாது. அதனால் நீங்கள் குறிவைங்க. இரண்டாவதாக, அதை தாக்குங்கள். மூன்றாவதாக, வெற்றி கனியை பறியுங்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிழக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.